சொல்லக்கூடியது. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்து நீங்க ஒரு ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினீங்கன்னாக்கா ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா 1.25% to 2.5% வரைக்கும் வித்தியாசம் வரும். ஸ்கீம் டு ஸ்கீம் இந்த ஒரு டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டிஃபர் ஆகும். 1.25 to 2.5 வரைக்கும் இருக்கும் ரெகுலர்ல. டைரக்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு 0.5ல இருந்து 1.5 வரைக்கும் இருக்கும். ஸோ நெட் டிஃபரன்ஸ் ஒரு டைரக்டுக்கும் ரெகுலருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்ராக்சிமேட்டா ஒரு 1% வச்சுக்கோங்க. நீங்க டைரக்டா வாங்குறதுக்கும் அதே ஃபண்டை ரெகுலர்ல வாங்குறதுக்கும் வித்தியாசம் 1%. இவ்வளவு தாங்க. சரி, இந்த டைரக்ட் ஸ்கீம்னா என்னங்க? இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட்ஸ் இருக்காங்க, இன்ஃபோசிஸ் இருக்காங்க, டிசிஎஸ் இருப்பாங்க. இவங்க கிட்ட எல்லாம் வந்து குரோர்ஸ் கணக்குல வந்து இந்த கேஷ் ரிசர்வ்ஸ் வச்சுட்டு இருக்காங்க, குரோர்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த காசு எல்லாம் கரண்ட் அக்கௌண்ட்ல வச்சாக்கா கண்டிப்பா எந்த இன்ட்ரெஸ்டும் கரண்ட் அக்கௌண்ட் கொடுக்க